நமது தமிழகத்தில் 2 முக்கிய இடங்கள் வாழ்விட பகுதிகளாக இன்றைய நோக்கில் இருக்கிறது. கீழடி, இன்னொன்று ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் என்று சொல்லும் பொழுது நாம் இன்றைக்கு கீழடியை பற்றிய வரக்கூடிய செய்திகள், அங்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள், இதையெல்லாம் பார்த்து நகரமயமாதலாக இருக்குமா அல்லது பெரிய நாகரிகமாக இருக்குமா என்ற பொருண்மையில் நாம் விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மறுமலர்ச்சி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நாம் வருத்தப்படக்கூடிய சில வரலாற்று உண்மைகள் இருக்கிறது. என்னவென்றால், இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்க வேண்டிய ஒன்று. நாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம். தமிழக வரலாற்றை முதலில் முறையாக எழுதிய ஒரு ஆசிரியர், தமிழ் இலக்கியங்களின் உதவியோடு கனகசபை என்ற ஆசிரியர் தமிழ்ஸ் 1800 years ago அப்படிங்கிற புத்தகத்தை 1904 வெளியிடுகிறார்.